தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, உன்னை எதிர்க்கின்ற அந்த மக்களுக்கு நான் எதிராக யுத்தம் பண்ணுவேன். உன்னை யார் சத்துருவாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணி அவர்களையும் அவர்கள் சந்ததியும் அழித்து நான் உன்னுடனும் உன் சந்ததியினுடனும் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் செய்ய வேண்டும், செய்வோம் என்று உறுதி எடுத்து அதன்படி அவர் சொல் கேட்டு நடந்தால், அவர் சொல்வது யாவற்றையும் கேட்டு செய்தால், அவர் நம் எதிரிகளை அவர்கள் சந்ததிகளையும் அழித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே நாம் ஒரு உறுதியை எடுப்போம், என்றென்றைக்கும் அவருடைய வாக்கை அவருடைய சொல்லை கேட்டு நடப்போம். அவர் என்னென்னலாம் சொல்லி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்கின்றாரோ அதை கேட்டு அதன்படி நடப்போம். நம் எதிரிகளால் நாம் வரும் துன்பங்களில் நீங்கப்பட்டு நம் எதிரிகள் அழிக்கப்பட்டு அவர்களை தாழ்த்தி நம்மை உயர்த்தி மேன்மையாக கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமது வாக்கை நாங்கள் கேட்டு நீர் சொல்வதை எல்லாம் செய்தால் எங்கள் சத்துருக்களை அழித்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீர் நிர்மூலமாக்கி அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் உலகத்திலேயே இல்லாதபடி நான் அழித்து விடுவேன். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நாங்கள் வாக்கை கேட்டு சொல்படி செய்தால் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் வாக்கை கேட்டு சொல்படி எல்லாம் செய்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி ஆசீர்வதித்து சந்ததிகளை மேன்மைப்படுத்துங்கள். மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.